Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம வந்து அவியல் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம போட்டு செய்யலாம். ரொம்ப ஹெல்தியானது கூட. என் சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அவியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அவியல் வைக்கிறதுக்கு ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், ஒரு கேரட்டு, ஒரு கத்திரிக்காய், ஒரு 6-7 கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு புடலங்காய், 2 சேப்பங்கிழங்கு. மாங்காய் வந்து மொத்தமாக போட வேண்டாம், புளிப்பு பார்த்துட்டு தேவையானது போட்டுக்கிடலாம். வாழைக்காய் கூட நம்ம பாதி போட்டுக்கிடலாம், வெள்ளரிக்காயும் பாதி போட்டுக்கிடலாம் போதும். சேனை ஒரு துண்டு எடுத்துருக்கேன். இதை எல்லாமே நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம். இப்போ சீனி சட்டி காய வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுடலாம். ஏன்னா அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேனையை வேக வச்சிடலாம். ஏன்னா சேனை வேக நேரம் ஆகும், அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். சேனை வெட்டும்போதே கை வந்து அரிக்குது போல் இருந்ததுன்னா சேனையை வேக வச்சு அந்த தண்ணியை நம்ம எடுத்துடணும். ஆனால் இது அப்படியெல்லாம் இல்லை, அதனால நான் தண்ணி எடுக்கல. சேனை வெந்துடுது. இப்போ மீதி காய்கறியெல்லாம் போட்டுக்கிடலாம். நம்ம முருங்கைக்காய் மாங்காவும் பாதி வெந்தப்புறமா போட்டுடலாம். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், அதனால் இப்போ போட வேண்டாம். ஃபஸ்ட்டு மீதி காய்கறியெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடியும் போட்டுடலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகும் சேர்க்க போகிறோம், அதனால் 1/2 ஸ்பூன் போதும். தேவையான உப்பு போட்டுக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம முருங்கைக்காவும் மாங்காவும் சேர்த்துக்கிடலாம். எல்லா காய்கறியுமே சேர்றதுனால அவியல் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 5-6 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, இதையெல்லாம் நம்ம அரைச்சிடலாம். ரொம்ப அரைய வேண்டாம், பாதி அரைஞ்சா போதும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு துண்டு போட்டுக்கிடலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10-12 முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கிடலாம். இது ஆப்ஷனல், தேவைன்னா போட்டுக்கிடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம இப்போ தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துடலாம். பாதி அரைஞ்சா போதும், ரொம்ப அரைய வேண்டாம். இப்போ நம்ம சேனையோ சேப்பங்கிழங்கு இல்லை கேரட் அதை தான் செக் பண்ணணும் வெந்தாச்சான்னு பார்க்கணும். அது வெந்துட்டுன்னா மீதி எல்லாமே வெந்துடும். கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கிடலாம். வெந்துட்டுதுங்க. இப்போ நம்ம அரைச்சி அரைப்பை போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ மாங்காய் இல்லைன்னாக்கா தயிர் கூட விட்டுக்கிடலாம். மாங்காய் போட்டதுனால நான் தயிர் விடலை. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான அவியல் ரெடி ஆகிட்டது. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கிளறி இறக்கிடலாம். நம்ம அவியல் செய்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.